திஸ் இயர் வில் பி a year of greatness in your life. உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மையான ஆண்டாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரை நம்பிக்கையா கொண்டு இருக்கணுமா? கர்த்தரை நம்பிக்கையா கொண்டு இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காரியத்தின் மேல நம்ம நம்பிக்கையை வச்சிருக்கிறோம்ல. அப்போ நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு ஆண்டவர் நிறைய டேலண்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு பிரதர், ஆண்டவர் நிறைய திறமைகள் எல்லாம் கொடுத்திருக்காரு பிரதர். எஸ், ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்பிக்கையை அது மேல ஆண்டவர் வைக்க சொல்லல. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு டேலண்ட் திறமைகள்லாம் யார்கிட்ட இருந்து வந்துச்சுங்க? ஆண்டவர்கிட்ட தான் வந்துச்சு. அவர் உங்களுக்கு இந்த உலகத்துல படைக்கும் பொழுது அதெல்லாம் வச்சுதான் படைக்கிறாரு. ஆனா நம்பிக்கை அது மேல இருக்க சொன்னாரா? நீங்க உலகத்திலே வந்து இதுதான் வந்து ஒரு பெரிய கிளாஷா இருக்குது. என்னன்னா, உங்களுடைய நம்பிக்கையை யார் மேல வைக்கணும்னு சொல்லி தான் உலகமே ட்ரை பண்றது. வாட் இஸ் ஹேவிங் ட்ரஸ்ட் இன் காட்? தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறதுனா என்னது? டெஃபினிஷன் ஆஃப் ட்ரஸ்ட் இன் காட். இட் இஸ் ரிலையன்ஸ் ஆன் தி இன்டெகிரிட்டி, தி ஸ்ட்ரென்த், தி எபிலிட்டி அண்ட் தி ஷூரிட்டி ஆஃப் காட். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் வந்து லீன் பண்ணாம, என்னோட சுய புத்தியின் மேல நான் வந்து சாயாமல், நான் உங்க மேல சாய போற ஆண்டவரே, இந்த வருஷம் ஐ அம் கோயிங் டு லீன் ஆன் யூ. இதெல்லாம் வாய்த்தது சொல்லணும் ஒவ்வொரு நாளும். திஸ் இஸ் ஹவ் யூ டெவலப் யுவர் ஃபெய்த் ஆன் காட். இப்படிதான் வந்து நீங்க தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை நீங்க வளர்த்துக் கொள்ள முடியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் பேசுறது கேட்காது பிரதர், அது ரொம்ப கஷ்டம் பிரதர், அதுக்கு ரொம்ப ஹைலி ஸ்பிரிச்சுவலா இருக்கணும், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில இருக்கணும், தீர்க்கதரிசியா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்போஸ்தலரா இருக்கணும். அதெல்லாம் தேவையில்ல, பிள்ளையா இருந்தா போதும். இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, அவர் மேல உங்க நம்பிக்கை வைங்க. எவ்வளவு பெரிய இருளா இருந்தாலும் அது என்ன ஆகும்? வெளிச்சமாக மாறும். நோ மேட்டர் ஹவு கிரேட் த டார்க்னஸ் இஸ், அது நிச்சயமாக என்ன ஆகுங்க வாழ்க்கையில? வெளிச்சமாகும். ஏன்னா கிறிஸ்து இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம திருப்பிக் கொள்வோம் எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம், ஜெரமாயா சாப்டர் 17 verses 7 and 8. எரேமியா 17 7 8 வசனம் படிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பானா பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in the Lord and whose hope is in the Lord. கர்த்தரே தம்முடைய நம்பிக்கையாக வைத்திருக்க மனுஷன். ஆமென். இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு தெரியல. ஆனா உலகத்துல வந்து அந்த சில நியூஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வரலாம், நிறைய ஜாப் லாசஸ் நடக்கலாம், நிறைய பேரோட வேலைகள் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து பொருளாதார இழப்புகள், மனுஷனுக்கு எஸ்பெஷலி மனுஷனுக்கு வந்து வேலை போகும். ஏன்னா ஏஐ எல்லாத்துக்கும் வந்துடும். அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது 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 மட்டும் ஒரு சைட்ல போகல, இன்னொரு சைட்ல வந்து எல்லாரையும் வந்து ஓவர் ஒர்க் பண்ண சொல்றாங்களே, நிறைய வேலை செய்யுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் போடுறாங்க. ஒரு 2 ஆள் 3 ஆள் செய்யற வேலையை வந்து ஒரே ஆளை வச்சு வாங்குறது. ஸோ இதனால வந்து என்னது, ஜாப் மார்க்கெட்லாம் வந்து ரொம்ப டவுன்ல இருக்கு. ஸோ நிறைய பேர் வருத்தமா இருக்கிறாங்க. ஆனா நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன். கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையா இருந்தீங்கன்னா, கர்த்தரை நீங்க நம்பினால், கர்த்தர் மேல உங்களுடைய முழு இருதயத்தை நீங்க வைத்திருந்தீங்கன்னா, நிச்சயமாக நீங்க எப்படி இருப்பீங்க? இந்த வருஷத்துல ஒரு பாக்கியவானாக இருப்பீங்க. திஸ் இயர் வில் பி a blessed year for you. நான் இன்னைக்கு உட்காந்து என்ன பேசணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் இதான் சொன்னார். திஸ் இயர் வில் பி a year of greatness in your life. உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மையான ஆண்டாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். திஸ் இஸ் a prophetic word. ஹalleluya. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரை நம்பிக்கையா கொண்டு இருக்கணுமா? கர்த்தரை நம்பிக்கையா கொண்டு இருக்கணுமா? இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காரியத்தின் மேல நம்ம நம்பிக்கையை வச்சிருக்கிறோம்ல. சம்திங் அது எதர். ஒரு 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 வைஃப் போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நான் என் புருஷனை தாங்க நம்பியிருக்கேன் அப்படின்னுவாங்க. கரெக்டா இல்லையா? இதே வந்து ஒரு எம்ப்ளாயரை போய் கேட்டீங்கன்னா, நீங்க யாரை நம்பியிருக்கீங்க? நான் என் பாஸை தாங்க நம்பியிருக்கேன், அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்க, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாருங்க. ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு மனுஷன் மேல என்ன பண்றாங்க? நம்பிக்கை வைத்திருக்கிறாங்கல்ல, இப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. இதே அதிகாரத்துல 5வது வசனம் படிங்க. 5 போடுங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு
கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பைபிள் டீச்சர்ஸ் வெரி கிளியர்லி, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதன் மேல் புயபலன் புயபலமாக்கி கொண்டு, புரியுதுங்களா? என்னது? கர்ஸ்ட் இஸ் a man who trusts in man. எத்தனை பேர் புரியுது? மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா பைபிள் என்ன சொல்லுது நம்மளை பார்த்து? First. கர்ஸ்ட்னே சொல்லுது. இது நான் சொல்லலைங்க, சரிங்களா? எனக்கு பைபிள்ல பிடிச்சது என்னன்னா, இட் கால்ஸ் a spade as a spade. அப்படின்னா என்னது? இந்த வள கோலாலாம் கிடையாது. கரெக்டா? ஐயோ, எரேமியா வந்து என்ன பண்ணல, இப்படிலாம் எப்படிங்க சொல்ல முடியும்? கோச்சிப்பாங்க. எப்படி இப்படி கர்ஸ்ட்லாம் சொல்ல முடியும்? மனுஷன் மேல நம்பிக்கை வைத்திருந்தால், தன் மாம்சத்தின் மேல் அவன் என்னது, தன்னுடைய பலத்தை வைத்திருந்தால் அவன் சபிக்கப்பட்டவன் எப்படிங்க எழுதுறது? பாவம் இல்ல. 2000 3000 4000 5000 வருஷம் கழிச்சு படிக்கிறவன்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ண மாட்டானா? நம்மளாம் அப்படித்தானே யோசிப்போம். எப்படி பிரதர் சொல்றது? ஃபீல் பண்ணுவார் பிரதர். ஆண்டவர் அப்படி கிடையாது பாருங்க. அவர் வந்து வெளிச்சத்தை வெளிச்சமா தான் சொல்லுவாரு, இருட்டை இருட்டுன்னு தான் சொல்லுவாரு. என்னங்க, புரியுதுங்களா இல்லையா? அதுதான் நல்லதுன்னு நான் சொல்றேன். இந்த வளவலா கொலான்னு பேசினா வேலைக்கு ஆக மாட்டேங்குது. கவனிச்சிருக்கீங்களா? இந்த சில பேர்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ன்னு சொல்ல மாட்டான், நோன்னு சொல்ல மாட்டான். அப்படின்னுவான் இப்படின்னுவான். உங்களுக்கு கடைசியில் ஒன்றும் புரியாது. அவன் தலையை இப்படியும் ஆட்டுவான், இப்படியும் ஆட்டுவான். இவன் தலை எந்த பக்கம் ஆட்டுறன்னு ஒழுங்கா ஆட்டியா? இப்படியும் ஆட்டுற, இப்படி புரியுதுங்களா? அப்புறம் இப்படி இப்படின்னுவான். அவன் எஸ் சொன்னானா நோ சொன்னானா, இவன் வேலையை முடிப்பானா முடிக்க மாட்டானா, வருவானா மாட்டானா அப்படின்னு கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியாம போயிடும். ஆனா பைபிள் இஸ் சோ பியூட்டிஃபுல், காட் இஸ் சோ பியூட்டிஃபுல். His yes is always yes, his no is always no. Amen. அதனாலதான் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். எப்பா, நீ வந்து ஒரு மனுஷனை நம்புறியா, இல்ல உன் சுயத்தையே நம்பிட்டு இருக்கியா? சுயம்னா எது சொல்றாரு? எனக்கு இருக்கிற அறிவு, எனக்கு இருக்கிற டேலண்ட், எனக்கு இருக்கிற திறமைகள், அதை நம்பிட்டு இருக்கியா? அப்பனா நீ சபிக்கப்பட்டவன்ட்டார். அப்போ நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு ஆண்டவர் நிறைய டேலண்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு பிரதர், ஆண்டவர் நிறைய திறமைகள் எல்லாம் கொடுத்திருக்காரு பிரதர். எஸ், ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்பிக்கையை அது மேல ஆண்டவர் வைக்க சொல்லல. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு டேலண்ட் திறமைகள்லாம் யார்கிட்ட இருந்து வந்துச்சுங்க? ஆண்டவர்கிட்ட தான் வந்துச்சு. அவர் உங்களுக்கு இந்த உலகத்துல படைக்கும் பொழுது அதெல்லாம் வச்சுதான் படைக்கிறாரு. ஆனா நம்பிக்கை அது மேல வைக்க சொன்னாரா? சொல்லுங்க. நம்பிக்கை அது மேல வைக்க சொல்லல. நம்பிக்கை யார் மேல வைக்க சொல்றாரு? கர்த்தர் மேல வைக்க சொல்றாரு. ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல வந்து அதிகமா சொல்ற ஒரு 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 வாக்கியம், ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை நம்புறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரதர் எப்படி இருக்கீங்க? நான் கர்த்தரை நம்புறேன் பிரதர். எல்லாத்துக்கும் அதான் சொல்லுவாங்கல்ல, நான் கர்த்தரை நம்புறேன். ஒன்லி நான் கர்த்தர் மட்டும் தான் பிரதர் எனக்கு இருக்கிறாரு. இது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, கர்த்தர் மட்டும் தான். அதாவது பாவம் ஒண்ணுமே இல்லாதவன் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, கர்த்தர் மட்டும் தான் இருக்கிறார் பிரதர்ன்ட்டு. இது எப்படி தெரியுமா இருக்கு? உலகத்திலே இருக்கிற பெரிய பணக்காரன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவனை எனக்கு தெரியும்ன்றது நீங்க எப்படி சொல்லுவீங்க? எனக்கு அவரே தெரியும் அப்படின்னீங்க. அது வந்து எனக்கு அவரை தான் தெரியும் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தரை மட்டும் தான் நம்புறேன்னா யூ ஆர் த மோஸ்ட் ப்ரிவிலேஜ்டு பர்சன். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நம்புறதுக்கு யாருமே இல்லைங்க. எனக்கு வந்து நம்புறதுக்கு எந்த மனுஷனும் இல்லை. என் ஃபேமிலியிலயும் என்னால யாரையும் நம்ப முடியல. என்னோட வேலை செய்யற இடத்துல என்னால யாரையும் நம்ப முடியல. என் கூட இருக்கிறவங்க யாரையும் நம்ப முடியல. எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப ஃப்ளூயிடுக்கா இருக்காங்க, ரொம்ப அன்சர்டனா இருக்கிறாங்க. அதனால நான் கர்த்தரை மட்டும் தான் நம்புறேன்னு சொல்றீங்கன்னா, யூ ஆர் த மோஸ்ட் பிளஸட் பர்சன். இதை நான் சொல்லல, எரேமியா தீர்க்கதரிசி தெளிவாக சொல்றார். கர்த்தரை நம்புகிற மனுஷன், 7வது வசனத்தை போடு விஜய். கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். புரியுதுங்களா? யூ ஆர் த மோஸ்ட் ப்ரிவிலேஜ்டு பர்சன். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நிறைய பேர் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்றீங்க. கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. யாருமே இல்லைன்னா கர்த்தர் இருக்கிறாரா? யூ ஆர் த பிளஸட் மேன். ஏன்னா யாரை நம்பினாலுமே அவங்க என்ன ஆயிருவாங்க, ஒரு நாள் மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா கர்த்தர் மாறுவாரா? மாறவே மாட்டார். ஆமென். சோ இன்னைக்கு உலகத்திலே வந்து இதுதான் வந்து ஒரு பெரிய கிளாஷா இருக்குது. என்னன்னா, உங்களுடைய நம்பிக்கையை யார் மேல வைக்கணும்னு சொல்லிதான் உலகமே ட்ரை பண்றது. பாருங்க, இயேசு வந்து இதை ரொம்ப அழகா போதிச்சாரு. மலைப்பிரசங்கத்துல போதிக்கிறாரு. வாங்க, மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம். மேத்யூ சாப்டர் 6 verse 24. மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பகைத்து என்ன பண்ணுவானா? மற்றவனை சிநேகிப்பான். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. இங்கிலீஷ்ல வந்து மேமன் அப்படின்னு போட்டிருக்கு. மேமன்னா வேர்ல்டு,
வேர்ல்ட்லி திங்ஸ் ஆர் த வேர்ல்டு சிஸ்டம், இந்த உலகத்துல இருக்கிற சிஸ்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, தேவனுக்கும் வேர்ல்டு சிஸ்டத்துக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாதுன்னா, எய்தர் உங்களுடைய நம்பிக்கை வந்து தேவன் மேல இருக்கணும், இல்லைன்னா எது மேல இருக்கணுமா, வேர்ல்டு சிஸ்டம் மேல இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? வேர்ல்டு சிஸ்டம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, வேர்ல்டு எக்கனாமிக் சிஸ்டம் ஒன்று இருக்குது, வேர்ல்டு ஹெல்த் சிஸ்டம் ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? வேர்ல்டு வெல்த் சிஸ்டம் இருக்குது. எல்லாம் வந்து வேர்ல்டுலயும் ஒன்று இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ண வேண்டாம், எய்தர் என்ன நம்பு, ஒண்ணு என்ன நம்பு, இல்லைன்னா எதை நம்புன்றாரு, வேர்ல்டு சிஸ்டத்தை நம்புன்றாரு. இப்போ இந்த சாய்ஸை யார் எடுக்கணும்? நாம தான் எடுக்கணும். அந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்தது சொல்ற, அதான் ரொம்ப முக்கியமான வசனம், 25வது வசனம். தேர்ஃபோர், ஆகையால், படிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை எடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு ஆகையால், தேர்ஃபோர், எங்கெல்லாம் பைபிள்ல வந்து தேர்ஃபோர்னு வருதோ, then you should find out why it is therefore. புரியுதுங்களா? wherever you find therefore, find out why it is therefore. அப்பனா எங்கெல்லாம் ஆகையால் அப்படின்னு வருதோ, அது ஏன் அங்க ஆகையால் இருக்கதை கண்டுபிடிங்க. இந்த therefore அப்படின்னு இருக்குன்னா பைபிள்ல, அதுக்கு முந்தின வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், அதனாலதான் therefore அப்படின்னு போட்டு அடுத்த வசனம் ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உலகத்தை நம்பு, இல்லைன்னா என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று என்ன பண்ண கவலைப்படாத. ஏன்னா இதுதான் வந்து எல்லா மனுஷனுக்கு இருக்க கவலை. கரெக்டா? என்ன சாப்பிட போறோம், என்ன வீட்டுல இருக்க போறோம், எல்லாமே எதை சார்ந்து இருக்குதுங்க, நம்மளுடைய சரீரத்தை சார்ந்துதான் இருக்கு. புரியுதுங்களா இல்லையாங்க? எல்லாமே எதை சார்ந்து இருக்கு, சரீரத்தை சார்ந்தா இருக்கு. இதை நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன்ல. நம்ம போற காரு, நம்ம இருக்கிற வீடு, நம்ம வச்சிருக்கிற ஏசி எல்லாம் எதை சார்ந்து இருக்கு? என்னங்க ஏசி வேற யாருக்கா போறீங்களா? உங்க சரீரத்துக்கு தான் நீங்க ஏசி போறீங்க. சரீரம் இல்லைன்னா ஏசி தேவையா உங்களுக்கு? தேவையே இல்லைல்ல. கரெக்டா? சரியில்லை இல்லைன்னா என்ன பண்ண வேண்டாம், இதெல்லாம் நம்ம பண்ற இந்த ஆடம்பரம் அலங்காரம் இது எதுவுமே என்ன பண்ணல, தேவைப்படல. சோ அதனால இயேசு என்ன சொல்றாரு, therefore do not worry, ஆகையால் கவலைப்படாதீங்கன்ற. ஹல்லேலூயா. சோ எரேமியா தீர்க்கதரிசி வந்து எழுதுறாரு, ஒண்ணு நீ என்ன பண்ணு, கர்த்தரை நம்பி பாக்கியவனாரு, இல்லைன்னா கர்த்தரை நம்பாம உன் புயத்தை நம்பி, உன்னுடைய சுயத்தை நம்பி, மனுஷனை நம்பி நீ என்ன ஆயிரு, சாபத்துக்குள்ள போயிடுவ. அது வந்து ஒரு கர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஏன் வந்து இது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்லாம் மாறுது. அதாவது குடியுரிமை அப்படின்னு வாங்க தெரியுமா, அதெல்லாம் மாறுது. வாங்க கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம் படிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்குள் நம்மளை என்ன பண்ணிருக்காராம், உட்படுத்தி இருக்கிறார். He has delivered us from the power of darkness and conveyed us into the kingdom of his beloved son. புரியுதுங்களா? இப்ப நீங்களும் நானும் எந்த கிங்டம்ல இருக்கோம்? Kingdom of his beloved son, which is nothing but the kingdom of God. அன்பின் குமாரனின் ராஜ்யம், அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இங்கதான் நம்மளை வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இதுக்குள்ளதான் நம்மளை வச்சுட்டார். ஆமென். சோ இப்ப இந்த அன்பின் குமாரனின் ராஜ்யம் இருக்கு பாத்தீங்களா, கிங்டம் ஆஃப் ஹிஸ் பிலவட் சன். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நம்பிக்கை மூலமாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபெய்த்ல தான் நடக்குது, ஓடுது, விசுவாசத்தின் மூலமாக தான் நடக்குது. சரிங்களா? சோ இந்த உலகத்துல வந்து நம்ம ஒரு காரியத்தை டிரான்சாக்ட் பண்ணணும்னா, ஒரு காரியத்தை வந்து நம்ம செய்யணும்னா நமக்கு என்ன கரன்சி தேவைப்படுது? மணி யூஸ் பண்றோம். கரெக்டா? ஒவ்வொரு கண்ட்ரில மணி யூஸ் பண்றோம். இந்தியானா ருபீஸ் யூஸ் பண்றோம், யூகே போனீங்கன்னா நீங்க பவுண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவீங்க, யூஎஸ்னா டாலர்ஸ். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு என்ன பண்றோம், கரன்சி யூஸ் பண்றோம். இப்ப கிங்டம்ல வந்து கரன்சி ஒர்க் ஆகுமா? அதாவது ருபீஸோ டாலர்ஸோ பவுண்ட்ஸோ யூரோ ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. கிங்டம்ல என்ன ஒர்க் ஆகும்? ஃபெய்த், நம்ம நம்பிக்கை தான் ஒர்க் ஆகும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒன்லி த்ரூ ஃபெய்த் யூ ரிசீவ் யுவர் ப்ரிவிலேஜஸ் இன் த கிங்டம். ஆமென். விசுவாசத்தின் மூலமாக தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற நன்மைகளையும் பெனிஃபிட்ஸையும் நீங்க என்ன பண்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. சோ ஃபெய்த் இஸ் த கரன்சி ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். விசுவாசம் என்பது தேவனுடைய ராஜ்யத்துல யூஸ் பண்ற கரன்சி. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு?
புரிஞ்சுச்சாங்க இல்லையா? Amen. நீங்க விசுவாசத்துல நீங்க வல்லவரா இருந்தீங்கன்னா எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணலாம்? சாதிச்சிடலாம். அதான் இயேசு சொல்றல, விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும்ட்டாரு. ஹalleluya. விசுவாசிக்கிறவனால என்ன ஆகுமா? எல்லாம் கூடும். அப்பனா there is nothing impossible for him. எல்லாமே அவனுக்கு என்ன ஆகுமா? கூடுற காரியம். ஏன்னா அவன்கிட்ட என்ன இருக்குதான்? ஃபெய்த் என்ற கரன்சி இருக்கு. ஆமென். சோ இந்த நம்பிக்கைக்காக தான் உங்களுடைய நம்பிக்கைக்காக தான் உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? உங்க பின்னாடி இருக்குது. உங்க நம்பிக்கை எப்படியா கேப்சர் பண்ணும். அந்த நம்பிக்கையை கேப்சர் பண்ணிட்டா உங்க நம்பிக்கை ஃபுல்லா எங்க வச்சிருவீங்க? கொண்டு போய் உலகத்து மேல வச்சிருவீங்கன்னு சொல்லிதான் உலகமும் வந்து என்ன பண்ணுது? ட்ரை பண்றதுக்கு. ஆமென். சோ இந்த நம்பிக்கை மூலமாக தான், அதாவது ஃபெய்த் மூலமாக தான் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சகலத்தை நீங்க என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம். அதாவது ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய ராஜ்யத்துல சகலத்தையும் உங்களுக்காக செய்து முடிச்சு அங்க உள்ள வச்சுட்டாரு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு இது வந்து நல்லா புரியணும். யூ ஆர் நாட் ஆக்சுவலி ஆஸ்கிங் காட் டு டூ சம்திங் நியூ. நான் இப்ப ஜோம் பண்ண போறதுதான் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு, அப்படி கிடையாது. ஆண்டவர் ஏற்கனவே செய்து வச்சதை நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசத்தினால, ஜபத்தினால அதை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஜோம் பண்ண போறதா அவர் செய்வாரு. நான் ஆண்டவரே எனக்கு தலைவலிக்குது, கால் வலிக்கு, ஜோம் பண்ண போறதா இப்ப ஹீலிங் ரெடி பண்ணுவாரு. இல்ல ஹீலிங்கா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. Hallelujah. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய குமாரன் மூலமாக ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இப்போ நீங்க விசுவாசத்தினால அதை நீங்க என்ன பண்றீங்க? எடுத்துக்கொள்றீங்க. அதே போலதான் எல்லா பிரேக் த்ரூவும் உங்க வாழ்க்கையில ஏற்கனவே ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஸ்தோத்திரம். Amen. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் இப்போ எப்படி ஜெபம் பண்றேனோ அந்த பேசிஸ்ல தான் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? மூவ் பண்ண போறாரு. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் ஆண்டவர் மூவ் பண்ணாரு. இல்ல இங்க உங்க பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சிலுவையில அப்சல்யூட்டா இருந்துச்சு, பக்காவா இருந்துச்சு, பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சிலுவையில், அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு குறைவும் கிடையாது. கரெக்டா சிலுவைக்கு போனாரு, அதே போல ரத்தம் சிந்தினாரு, அவர் சொன்ன மாதிரியே அடக்கம் செய்யப்பட்டாரு. 3வது நாள் அவர் சொன்ன மாதிரியே உயிரோட எழும்பினார். ஏதாவது மிஸ் ஆச்சா அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல? சொல்லுங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் என் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய மிஸ் ஆகுது இல்ல? ஆண்டவரே நாளைக்கு பாருங்க 5 மணி நேரம் ஜோம் பண்றோம்னா 5 நிமிஷம் கூட ஜோம் பண்ணிக்க மாட்டீங்க. இன்னைக்கு மெசேஜ் கேட்டு முடிச்சா நான் பாருங்க ஆண்டவரே இனிமேல் எப்படி ஜோம் பண்ற போறேன் பாருங்க. நாளைக்கு காலையிலேயே 5 மணிக்கு எந்திரிச்சு நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு ஜோம் பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க அப்ப அடுப்பீங்க. ஏஞ்சி பார்த்தா 8 மணி ஆயிட்டு இருக்கும். ஐயோ என்னங்க நீங்க செய்யறதெல்லாம் எப்படி எனக்கு தெரியுதுன்றீங்களா? இப்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவர் ஆசீர்வதிக்கணும்னா ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்க முடியாது அவர். என்னங்க புரியுதுங்களா இல்லையா? நம்ம பாருங்க, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, அவருடைய கிருபன்றத நான் இன்னைக்கு இந்த தடவை பெங்களூர் போகும்போது ஆண்டவர் ஒரு சூப்பரான ஒரு காரியம் பண்ணி காமிச்சார். ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நான் ஒரு டெஸ்டிமோனி சொல்றேன், கேளுங்க. ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ன்றத அந்த அந்த ஒரு சம்பவத்துல நான் வந்து கண்டுபிடிச்சேன். நான் எனக்கு வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஒரு 3-4 பேர் இருக்கும். 3-4 பேரும் தெரியாதவங்க. ஒரு மொத்தம் 7 இதை மீட் பண்ண, ஃபேமிலிஸை மீட் பண்ண. அல்ல ஒரு 3-4 ஃபேமிலி வந்து தெரியாது. அதில் ஒருத்தவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி உங்களை கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், சரி பிரதர் நான் வந்துடுறேன், பட் ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெங்களூர்ல பயங்கரமா டிராஃபிக் இருக்கும், வண்டிலாம் ஓட்ட முடியாது அவ்வளோ ஈஸியா. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி நான் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. போறேன், அங்க போய் உட்காந்துருக்கேன். அங்க ஒரு பிரதர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 ஹெல்த் கண்டிஷனு. ஒரு 6 வருஷமா அந்த ஹெல்த் கண்டிஷன்ல அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே பலன் அளிக்கல அவருக்கு. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோ எந்த ஒரு மருந்தோ எதுவுமே பலன் அளிக்கல. ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாரு. நான் அவரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அவருக்கு ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம். பார்த்தோன்னே தெரியுது. நான் கேட்கறேன் என்ன பிரதர் அப்படின்னா, அவர் சொல்றாரு 2018 இருந்து கஷ்டப்படுறேன் பிரதர், எதுவுமே வந்து ஒர்க் ஆகல, மோசமாயிட்டே தான் போகுது. அதனாலதான் என் ஃப்ரெண்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து யூஎஸ்ல இருக்கிறாரு. அவர் வந்து இவருக்கு சொல்லியிருக்காரு, பிரதர் கிரண் இங்க வராரு, நீங்க கண்டிப்பா மீட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ சஜஸ்ட் பண்ணாரு. அதனால தான் நான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டேன், ப்ளீஸ் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவரை பற்றின சில காரியங்கள் எல்லாம் கொடுத்தாரு. வேர்ட் ஆஃப் நாலேஜ்னா ஒரு மனுஷனை பற்றின காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துறது. அதாவது ஏற்கனவே அவர் வாழ்க்கையில இருக்கிறதே ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு எனக்கு. சரிங்களா? அவரு என்ன செய்யறாரு, அவர் எப்படிப்பட்ட வேலை செய்யறாரு, அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. என்கிட்ட பேச அப்படியே வந்துகிட்டே இருக்கு எனக்கு. அப்படியே சொல்றேன். அவரை மீட் பண்ண கூட்டிட்டு போன ஃப்ரெண்டு வந்து எக்ஸைட்டட், பிரதர் அப்படியே சொல்றீங்களா எல்லாம் அப்படின்னாரு. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த பாருங்க உங்களை யாருன்னே தெரியாது, ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு கிருபையா எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, உங்களுக்கு ஜோம் பண்ணலாமா அப்படின்னா, ஓகே பிரதர் இப்ப ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணிட்டேன். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு சரி இப்ப கிளம்பலாம் அப்படின்னு உட்காரும் போது நாங்க ஒரு தனியா ஒரு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அவங்க மனைவி வந்தாங்க.
அவருக்கு மனைவி 3 பிள்ளைகள். மனைவி வந்தாங்க. மனைவி வந்து அப்படியே கதவை திறந்து பார்த்தாங்க. அப்போ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இவர் பிரதர் வந்திருக்கிறாரு. சென்னையிலேருந்து என் ஃப்ரெண்டா இருக்காருல்ல, யூஎஸ்ல அவர் சொன்னாரு அப்படின்ட்டு. நான் ஹலோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்கிட்ட நான் சொன்னேன், சிஸ்டர் உங்களுக்கு நான் ப்ரே பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். யூஸ்வலாக ப்ரே பண்ணலாமான்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? எஸ். பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, கிறிஸ்துவ அறியாதவர்கள் கூட ஜெபம் பண்ணலாமா அப்படின்னா ஓகே தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரேரா ஏதாவது ஒரு 1000த்துல ஒருத்தர் தான் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னுவாங்க. இவ்வளவுக்கு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், அவங்க மனைவி என்னை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணலான்னு பண்ணாதீங்கன்ட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. அப்படியே சொல்றாங்க, நோ நோ ஐ டோன்ட் வாண்ட் பிரேயர். அவங்க வந்து தமிழ் தெரியாது அவங்களுக்கு நோ ஐ டோன்ட் வாண்ட் பிரேயர் அப்படின்ட்டாங்க. தட்ஸ் ஓகே சிஸ்டர், பட் காட் ஜீசஸ் லவ்ஸ் யூ சிஸ்டர் அப்படின்ட்டு. பரவாயில்ல, இதுல என்ன இருக்குது? அவங்க ஜோம் பண்ணாதான் ஆண்டவர் நேசிப்பாரா என்ன? ஹலோ, என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க? இவங்க ஜோம் பண்ணாதான் ஆண்டவர் நேசிப்பாரா? இவங்க ஜோம் பண்றதுக்கு முன்னாடி அவர் நேசிச்சுட்டாரு. அதனாலதான் சிலுவையில இயேசு அனுப்பினாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஜோம் பண்ணாதான் அவர் நேசிப்பாருன்ட்டு. அஹ், இவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியறதுக்கு முன்பதாகவே இயேசு அவங்களை நேசிச்சிட்டாரு. நான் சொன்னேன் தட்ஸ் ஓகே சிஸ்டர், பட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங், ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்ட்டு. சொன்ன உடனே அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தாங்க. என்ன பார்த்துட்டு ம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இயேசுவை தான் விசுவாசிச்சேன், ஆனா என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல. அதாவது அவங்க ஹஸ்பண்டுக்கு அந்த ஹீலிங் நடக்கல. ஒரு 7 வருஷமா கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா. ஸோ எதுவுமே நடக்கல. அதனால எனக்கு அந்த ஃபெய்த் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு அந்த விசுவாசமே இல்லை. ஆக்சுவலா அவங்க வீட்டில் போய் நான் ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் பேசும்போது பைபிள் எங்கன்னு கேட்டேன். அவர் தேடுறாரு, பைபிள் எங்கன்னே தெரியல அவருக்கு. தேடிட்டு இருக்காரு வீட்டில். நான் சொன்னேன் தட்ஸ் ஓகே பிரதர், நத்திங் ராங் இன் தட். பரவாயில்ல, அட்லீஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுல, எடுத்து படிங்க அப்புறம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால இனிமேல் தேவன் என் வாழ்க்கையில ஏதாவது செய்ய முடியுமான்ற ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைக்குள்ள போயிட்டாங்க அவங்க. அவ்வளவு மோசமான ஒரு பிரச்சனை அவங்களுக்கு, வியாதி அது. ஸோ ஒய்ஃப் வந்து எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை, நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னாரு. ஆனா நேத்து நைட்டு வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதா என் மனசுல நினைச்சுக்கிட்டேன். பாருங்க, இதுதான் முக்கியமான பகுதி சாட்சியில. நேத்து நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி என் மனசுல எப்போதான் என் புருஷனுக்கு குணமாகும், எப்போதான் வந்து இதெல்லாம் சரியாகும், என்ன ஆண்டவரே நீங்க பண்றீங்க அப்படின்னு ஒரு சின்னதா என் மனசுக்குள்ள நான் அதை நினைச்சேன் அப்படின்னாங்க. நினைச்சிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். அப்ப எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னாங்க. இதான் ஹைலைட். கர்த்தர் நல்லவர்ன்றது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல நீங்க வந்தீங்க அப்படின்னா. ஹலோ, யார் வந்தாரா? கிரண் பால் வந்தாரா? நான் வந்து ஹீலிங் வேணும்னு சொல்லிட்டு படுத்து தூங்குனேன். அப்ப என் கனவுல நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷர்ட் ஒன்று போட்டிருந்தேன். அந்த ஷர்ட்டை பார்த்துட்டு இதே ஷர்ட்ல நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு அந்த ஷர்ட்ல டிசைன்லாம் சொன்னாங்க. இதே டிசைன் தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அந்த குடும்பம் யாருன்னு தெரியாது, அந்த அம்மா யாருன்னு தெரியாது. அந்த அம்மா மனசுல ஒரு ஏக்கம், என் புருஷனுக்கு சரியாகுமா, என்ன ஆண்டவரே இப்படி இருக்கேன்னு ஒரு ஏக்கத்தோட படுத்த உடனே ஆண்டவர் வந்து இந்த கனவு காமிச்சிருக்காரு. கிரண் பால்னு ஒருத்தர் வருவாரு, அதே ஷர்ட்டை தான் நான் போட்டு போயிருக்கேங்க. ஹலோ, பாருங்க எவ்வளவு கர்த்தர் நல்லவர் பாருங்களேன். அதே ஷர்ட்டை போட்டு போயிருக்கேன். பார்த்துட்டு ஐ சா யூ பிரதர், ஐ சா யூ பிரதர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சிஸ்டர் திஸ் இஸ் காட் டாக்கிங் டு யூ. ஹalleluya, இது கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க மனசுல நினைச்சதுக்கான பதில வந்து ஆண்டவர் இன்னைக்கு அனுப்பி இருக்கிறாரு. உங்க கணவர் சுகமா இருப்பாரு. உங்களுடைய சிச்சுவேஷன் எல்லாம் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பார்க்க போறீங்க? கர்த்தரோட அன்பை ருசி பார்க்க போறீங்க. அதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் சிஸ்டர். கேன் ஐ ப்ரே ஃபார் யூ நவ் அப்படின்னு கேட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஜோம் பண்ணலாமான்னு கேட்டேன். இப்போ ஓகேன்ட்டாங்க, கனவுலயே பார்த்துட்டாங்களே. இப்போ உடனே ஓகேன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ண சொன்னாங்க. ஜோம் பண்ணி கையில அவங்க தலையில கை வச்சு ஜோம் பண்ணி அந்நிய பாஷையில ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன். ரீபா ஹலாமா ஷராபா லீக் ஹதாராபான்னு அந்நிய பாஷையில ஜோம் பண்றேன். அந்நிய பாஷையில ஜோம் பண்ண உடனே, ஜோம் பண்ணி முடிச்ச உடனே நான் உட்காந்துன்னு என்கிட்ட கேட்கறாங்க, பிரதர் வாட் டிட் யூ ப்ரே நவ் அப்படின்னா. நான் சொன்னேன் திஸ் இஸ் கால்ட் டங்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்றேன். தி சேம் ப்ரேயர் ஐ ஹர்ட் இன் த ட்ரீம் அப்படின்னா. எந்த எந்த ஜபத்தை அவங்களோட கனவுல பார்த்துருக்காங்களா, சொப்பனத்துல அந்நிய பாஷையின் ஜபத்தை கனவு இதே வார்த்தையை நான் கேட்டேன் பிரதர் அப்படின்னாங்க. எனக்கெல்லாம் அப்படியே புல் அரிக்குது. ஆண்டவர் இப்படி வேலை செய்யறாரு அப்படின்ட்டு. கர்த்தர் இவ்வளவு நல்லவர்ன்றது அப்படியே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு ஆண்டவர். ஆண்டவரே நீங்க வேற லெவல் ஆண்டவரே, நீங்க சான்ஸே இல்ல ஆண்டவரே நீங்க அப்படி சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு என்னடா என்ன பேசுறதுனே தெரியல. அப்படி வந்து ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கிற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் எப்படி சந்திக்கிறாரு பாருங்க. see how God is beautifully moving. இதே வார்த்தையை நான் கேட்டேன் பிரதர் அப்படின்னாங்க. எந்த வார்த்தை சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு நான் திரும்ப ப்ரே பண்றேன். சேம் வேர்ட்னு சொல்லிட்டு அப்ப நான் சொன்னேன், சிஸ்டர் ஐ வாண்ட் டு ப்ரே ஒன் மோர் டைம் சிஸ்டர் அப்படின்னு. இப்போ வந்து நான் தலையெல்லாம் கை வைக்கல. அவங்க ஒரு 3-4 ஃபீட் தள்ளி உட்காந்துருந்தாங்க. நான் என் சேர்ல எப்படி உட்காந்துருந்தேன். அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
உட்கார்ந்த இடத்துல இருந்து ஜோம் பண்றேன். ஷீ ஸ்டார்டட் ஷேக்கிங். ஒரு மாதிரி அப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சாங்க. நான் எதுவுமே பண்ணல, தலையில கை வைக்கல, எதுவுமே பண்ணல. ஷீ ஸ்டார்டட் ஷேக்கிங். நான் அப்படியே ஜோம் பண்ண, நான் வெறும் அந்நிய பாஷையில மட்டும் தான் ஜோம் பண்றேன், வேற எதுவுமே ஜோம் பண்ணல. ரீபா ஹலாமா ஷகலா பதிகரா பல்லாதாரபா. ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. When the Holy Spirit starts working, hallelujah, hallelujah, இருளும் வெறுமையா இருந்த பூமியின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது அந்த இடத்துல என்ன உண்டாச்சுங்க? வெளிச்சம் உண்டாச்சு. When the Holy Spirit starts moving in your life, even if there is emptiness, even if there is darkness in your life, I want to tell you, light will shine there. Hallelujah. இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் உண்டாகும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இருள் எல்லாம் ஓடி போகும். ஆமென். சோ அப்படியே அவங்க ஒரு மாதிரி ஷேக் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இப்படி இப்படின்றாங்க. அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல. ஐ டெஃபினெட்லி நியூ இட்ஸ் ஹோலி ஸ்பிரிட். அது நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர். நான் டங்ஸ்ல ஜோம் பண்ண அப்படின்றாங்க. அப்புறம் நான் வந்து கேட்கறேன் அவங்ககிட்ட, சிஸ்டர் வாட் ஹேப்பன்னா, பிரதர் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் மை செல்ஃப். ஐ சம்திங் வாஸ் ஹேப்பனிங் இன் மை பாடி. ஐ ரியலி நோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சிஸ்டர் காட் ஹஸ் ஆன்சர்ட் யுவர் பிரேயர் சிஸ்டர். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கு என்ன கொடுத்துட்டாரு? பதில் கொடுத்துட்டாரு. நீங்க நினைச்சீங்க ஆண்டவர் என் வாழ்க்கையில எதுவுமே செய்யல, 6 வருஷம் ஆச்சு என் புருஷனுக்கு இப்படியே தான் இருக்குது, ஒண்ணுமே மாறலன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கர்த்தர் பாருங்களேன் எவ்வளவு அழகா வந்து உங்களை சந்திச்சிட்டாரு. ஐ வாண்ட் டு டெல் யூ டுடே சிஸ்டர், நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க ஹஸ்பண்ட் வந்து சுகம் ஆயிட்டார். ஹalleluya அப்படி நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். போகும்போது நான் உள்ள வரும்போது என்ன சொன்னாங்க என்னை பார்த்து? எனக்கு ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்கல்ல. கிளம்பும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? தேங்க்யூ ஃபார் கம்மிங்னா. இதுதான் ஆண்டவர். எந்த சிஸ்டர் வந்து ஜோம் பண்ணாதன்னு சொன்னாங்களோ அதே சிஸ்டர் கிளம்பும்போது நீங்க வந்தது நல்லதுன்னாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் குட் அவர் காட் இஸ். ஹalleluya ஆமென். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ஏதோ பண்ணி அவரோட அன்பை சம்பாதிக்கணும்னு. நான் என் வாழ்க்கையில் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேங்க கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு. என்னை கேட்பாங்க, பிரதர் எப்படி பிரதர் ஊழியம் பண்றீங்க அப்படின்வாங்க. எனக்கு பிடிச்சிருக்குங்க. எனக்கு ஊழியம் பண்ண ரொம்ப பிடிச்சி. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப கஷ்டம் பிரதர் ஊழியம் பண்றது அப்படி இப்படின்னு வாங்க. நான் சொல்லிட்டேங்க, ரொம்ப ஜாலியா இருக்குங்க ஊழியம் பண்றது. ஏன்? 24 ஹவர்ஸ் நம்மள ஒருத்தர் நேசிச்சுட்டு இருக்காரு. என்னங்க 24 மணி நேரமும் நம்மள லவ் பண்ற ஒரே ஆள் யாருங்க இந்த உலகத்துல? என் மனைவி கூட பண்ணுவாங்கன்னு தெரியல. உங்களோட நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம புருஷமார்கள் கூட என்ன பண்ணுவாங்க? 24 மணி நேரம் லவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. கரெக்டா இல்லையாங்க? அவங்க கூட சில நேரம் கோவம் வந்தது இல்ல, திட்டி விட்டுறாங்க நம்மள. என்னங்க ஏதாவது போய் கேட்டா அந்த டைம் கோல்டுன்னு நோட நம்ம சொல்லுவோம், என்ன இவரு இந்த மனுஷன் எப்படி கத்துறாரு, அவருக்கு என்ன பண்ண அவருக்கு? நான் ஆண்டவர் என்னைக்காவது லொல்லுன்னு கத்துவாராங்க? என்னங்க, அவர் என்னைக்குமே கத்த மாட்டாருங்க. அவரு இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவன் அவர். ஹalleluya. எப்பொழுதும் நம்ம மேல மனதுருக்கமா தான் இருக்கிறாரா, எப்போ நம்ம மேல இரக்கமா தான் இருக்கிறாரா, எப்போ நம்ம மேல அன்பா தான் இருக்கிறாரா. ஆமென். ஹalleluya. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ உன் நம்பிக்கை நீ என் மேல வச்சனா நீ எப்படிப்பட்டவனா இருப்ப? பாக்கியவனா இருப்ப. உலகத்துல யார் மேல நம்பிக்கை வச்சாலும் நான் பாக்கியவானே கிடையாதுன்ட்டார் ஆண்டவர். இதை நான் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு. மனுஷன் மேலும் தன்னுடைய சுயத்தின் மேலும் புல பயத்தின் மேலும் என்னது பலத்தின் மேலும் சான்றிருக்க மனுஷன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன். அப்ப நான் எவ்வளவு பெரிய மனுஷன் மேல நான் நம்பிக்கை வச்சாலும் நான் எப்படிப்பட்டவனா இருவனா? என்னங்க சொல்றீங்க? என்ன சபிக்கப்பட்டவனா? ஆமென். சோ வாட் இஸ் ஹேவிங் ட்ரஸ்ட் இன் காட்? தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறதுனா என்னது? டெஃபினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் இன் காட். இந்த டெஃபினேஷன் பைபிள் இல்ல, இது நானா எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதை நான் எழுதியிருக்கேன். அது என்னன்னா, it is a reliance on the integrity, the strength, the ability and the surety of God. Amen. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். It is a reliance on the integrity, the strength, the ability and the surety of God. தமிழ்ல சொல்லணும்னா, தேவனுடைய உண்மையின் மேலையும் தேவனுடைய வல்லமை பலத்தின் மேலையும் தேவனுடைய திராணி அதான் எபிலிட்டி அதன் மேலையும் அவருடைய நிச்சயத்தின் மேலையும் நாம் சார்ந்திருப்பது. அதுதான் ஹேவிங் ஃபெய்த் இன் காட். எது மேல நீங்க சார்ந்திருக்கணுமா? தேவனுடைய உண்மையின் மேல. அவர் உண்மை உள்ளவர்ல. தீமோத்தில அழகா எழுதிருக்கு, நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ளவராக இருக்கிறார். he is faithful always. அவர் உண்மையின் மேலையும் அவருடைய பலத்தின் மேலையும் அவருடைய திராணி, his ability, not on my ability. பிலிப்பியர் 4:19 போட்டிருக்குல்ல, என் தேவன் உங்களுடைய தேவைகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. இல்ல பிரதர், என் தேவை என் பேங்க் பேலன்ஸ் படிதான் நான் சந்திக்க போடணும். இல்ல இல்ல இல்ல, என் தேவையை ஆண்டவர் எப்படி சந்திப்பாரா? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, according to his riches, his glory, not according to your bank balance. எத்தனை பேர் புரியுதுங்க?
நம்ம நினைக்கிறோம் என் பேங்க் பேலன்ஸ் வச்சு தாங்க செய்ய முடியும் அவரால். நம்ம பேங்க் பேலன்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்க, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய பேங்க் பேலன்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் ஹிஸ் க்ளோரி. ஹalleluya, ஆமென். அவருடைய திறமையின்படி, அவருடைய திராணியின்படி, அவருடைய நிச்சயத்தின்படி, the surety of God. எபிரேயர் ஆசிரியர் எழுதுறாரு, வாங்க ஹீப்ரூஸ் சாப்டர் 13, கடைசி அதிகாரம். ஹீப்ரூஸ் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனங்க. எபிரேயர் புஸ்தகமே ரொம்ப முக்கியமான புஸ்தகம். ஏன்னா எபிரேயர் புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டதுன்னா, யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறி வராங்கல்ல முதல் நூற்றாண்டுகள்ல. யூதர்கள் ஜூஸ், நிறைய ஜூஸ் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய பெர்சிக்யூஷன்ஸ் வருது, பாடுகள் உண்டாகுது. போற இடத்துலலாம் யூதர்களே அவங்க என்ன பண்றாங்க, பாடுகள் பெர்சிக்யூட் பண்றாங்க, அவங்களுக்கு பாடாப்படுத்துறாங்க போட்டு. ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா கிறிஸ்து சிலுவையில மரித்தவர், ஒரு சிலுவையில மரித்தவரை போய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி பாடுபடுத்துறாங்க. யூதர்கள் மட்டும் இல்ல, ரோமர்கள் எல்லாரும் பாடுபடுத்துறாங்க. அப்போ அவங்களுக்கு எழுதப்பட்டது என்ன எழுதுறாங்க, எப்பா நீ நினைக்கலாம் இவ்வளவு பாடுகள் இருக்குதே, இவ்வளவு பிரச்சனை வருதே இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கிறாரு, மாறாதவரா இருக்கிறாரு. சோ அவர் இன்னைக்கு மாறிட்டாருன்னு நினைக்காத. ஏன்னா பாடுகள் வரும்போது நம்ம என்னங்க நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம், அவர் தான் ஆண்டவர் மாறிட்டாருங்க. 24ல கொஞ்சம் நல்லா இருந்தாரு, 25ல ரொம்ப மோசமாயிட்டார் ஆண்டவர். 24 பெட்டர் போல. சில பேர் இன்னும் அதே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர்லாம் ஆல்ரெடி 20 நாள் தான் ஆச்சு, அது 24ல இருந்திருக்கலாம் போல, 25க்கு இப்போ இன்னும் மோசமா போகுதுன்ட்டு. என்ன எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மாறிட்டார் ஆண்டவர். இல்ல இல்ல, அவர் நேற்றும், சொல்லுங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு ஒரு பேச்சு, நேத்து ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு கிடையாது. மனுஷன் தான் மாத்தி மாத்தி பேசுவான். ஆண்டவர் மாத்தி மாத்தி பேசுவாரா? சொல்லுங்க. ஆண்டவருக்கு மாத்தி பேசவே தெரியாது. ஐ எம் த லார்ட் தட் சேஞ்சத் நாட். நான் மாறாத தேவனாக இருக்கிறேன்றார். ஹalleluya, ஆமென். சோ இதன் மேலதான் உங்களுடைய நம்பிக்கை இருக்கும். அவர் மாறாதவர், அவர் நிச்சயமானவர் அப்படின்றது மேல உங்க நம்பிக்கை இருக்கும். அவர் உண்மையுள்ளவர். நான் உண்மையா இல்லைனாலும், இது ரொம்ப திஸ் வெரி பவர்ஃபுல் இல்ல. ஏன்னா நம்ம நிறைய நேரம் எதை வச்சு கணக்கு பண்றோம்னா, என்னோட உண்மையை வச்சுதான் அவரோட உண்மை. இல்ல இல்ல, வாங்க 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உள்ளவராய் இருக்கிறார், தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். நாம் உண்மை உள்ளவராக இருந்தாலும், உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை மறுதலிக்க மாட்டார். he cannot deny himself. அப்படின்னா உண்மை உள்ளவர் என்பது அவருடைய சுவாபம். இட் இஸ் his நேச்சர். தேவனுடைய திவ்ய சுவாபம், டிவைன் நேச்சர் என்னது, உண்மை உள்ளவர். நீ உலகத்துல உண்மை உள்ளவர்கள்ன்றது ரொம்ப கம்மியான பேர்ல, ரொம்ப குறைவான மக்கள் தான் உண்மை உள்ளவர்களா இருக்கிறாங்கல்ல. நீ உலகத்துல பிரச்சனையா தான். there are not much faithful and loyal people. இன்னைக்கு எல்லாரும் சொல்றதான், யாரையும் நம்ப முடியல பிரதர். எவனை நம்பினாலும் என்ன பண்ணிடுறான், காலை வாரிடுறான். நான் சொல்றேன், யாரையும் நம்பாதீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. அவன் காலை வாரினாலும் உங்க காலை கர்த்தர் புடிச்சுப்பார். உங்க கால் தள்ளாடாம கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பாதுகாப்பார். சங்கீதம் 91ல போட்டிருக்குல்ல, உங்க காலு கூட கல்லில் இடாதபடி தம் தூதர்களை அனுப்பி என்ன பண்ணுவாராம், பாதுகாப்பார். எவன் காலை உருவினாலும் நல்லா கவனிங்க, நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை கெட்டியா புடிச்சுப்பாரு. உலகத்துல இருந்து எல்லாரும் காலை உருவுறதுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஆனா நான் சொல்றேன், எவன் உருவினாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்களை கெட்டியா புடிச்சுப்பாரு. he will hold on to you. அதனால பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரா, உண்மை உள்ளவரா இருக்கிறார். தட் இஸ் his நேச்சர். ஆமென். சோ கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளது, கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன், கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ள ஒரு இருதயம்னா எப்படி இருக்கும்னா, நீதிமொழிகள்ல படிப்போம். சாலமன் எழுதுறாரு. சாலமன் தேவனுடைய ஞானத்துல இருந்த ஒரு மனுஷன். he was a man filled with the wisdom of God. so தேவனுடைய ஞானத்தினால எழுதின ஒரு புஸ்தகம் தான் நீதிமொழிகள் புஸ்தகம். சோ அதுல ஞானத்தை குறித்து அதிகமா எழுதப்பட்டிருக்கு. Proverbs is a book about God's wisdom.
தேவனுடைய ஞானம் வந்து எவ்வளோ பெரியது அப்படின்றது, the greatness of God's wisdom. அதுதான் வந்து நீதிமொழிகள் நீங்க பார்க்கலாம். அதுல வந்து 3வது அதிகாரம் 5-6 வசனம் படிங்க. 3-5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் ஆ, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து ஆ, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். பாருங்க ரொம்ப அழகா போட்டிருக்கு. வில் கோ லைன் பை லைன். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் என்னது, உன் முழு இருதயத்தோடும் என்ன பண்ணணுமா, கர்த்தர் மேல் நம்பிக்கை. லீன் நாட், இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வந்திருக்கு. லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். லீன் என்னது, சாயிறது. சரிங்களா, சாயிறது. ஸோ இந்த சாயிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேர்ல ஒன்று உட்காந்துருக்கோமா, இப்போ நான் ஒரு சேர்ல உட்காந்துருக்கேன். இந்த சேர்ல வந்து நான் சாயலாம், லீன் பண்றேன்ல, பின்னாடி லீன் பண்றேன். ஏன் நான் லீன் பண்றேன்? ஏன்னா பின்னாடி நான் லீன் பண்ணாலும் நான் கீழே விழாம சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல எண்ணெய் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பேக் ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டா இல்லையா? ஸோ நான் லீன் பண்ணாலும் என்ன ஆகுறேன், கீழே விழுந்துட்டு, நான் இப்போ பாருங்க நான் கீழே விழுந்துட்டேனா இல்ல, அந்த பேக் ரெஸ்ட் வந்து என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், தைரியமா லீன் பண்றேன். இதே பேக் ரெஸ்ட் இல்லைன்னா இப்படி போவேனா, லீன் பண்ணுவேனா? என்னங்க பண்ணுவேனா? பண்ண மாட்டேன். மேக்சிமம் என்ன பண்ணிட்டேன், லீன் ஆகாம ஸ்ட்ரைட்டாவே உட்காந்துருப்பேன். பின்னாடி ஏன்னா லீன் பண்ண கீழே விழுந்துரும். அதுதான் இங்க போட்டிருக்கு. லீன் நாட் அப்படின்னா, நீங்க உங்களுடைய முழு வாழ்க்கையும் யார் மேல வந்து நீங்க லீன் பண்ணணுமா, யார் மேல நீங்க வந்து சாயணுமா, உங்க முழு வாழ்க்கையும் யார் மேல சாட்சி வச்சிருக்கணுமா, கர்த்தர் மேல. ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இந்த பேக் ரெஸ்ட் எப்படி உங்களை வந்து பிடிக்குதோ, அதுக்கு மேல கர்த்தர் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கார். ம். அவர் தான் உங்களுடைய பேக் ரெஸ்ட். ஆமென், இந்த வருஷம் சொல்லுங்க, ஆண்டவரே ஐ எம் கோயிங் டு லீன் ஆன் யூ. ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, காலையில எந்திரிச்சு சொல்லுங்க, காட் ஐம் கோயிங் டு லீன் ஆன் யூ. ஃபாதர் ஐம் கோயிங் டு லீன் ஆன் யூ. ஹோலி ஸ்பிரிட் ஐம் கோயிங் டு லீன் ஆன் யூ. நான் என்னுடைய சுய புத்தியின் மேல் சாராமல், சொல்லுங்க, சுய புத்தியின் மேல் சாராமல், அஹ், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் வந்து லீன் பண்ணாம, என்னோட சுய புத்தியின் மேல் நான் வந்து சாயாமல், நான் உங்க மேல சாய போறேன் ஆண்டவரே. இந்த வருஷம் ஐம் கோயிங் டு லீன் ஆன் யூ. ஆமென், ஆமென். இதெல்லாம் வாய் திறந்து சொல்லணும் ஒவ்வொரு நாளும். திஸ் இஸ் ஹவ் யூ டெவலப் யுவர் ஃபெய்த் ஆன் காட். இப்படிதான் வந்து நீங்க தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை நீங்க வளர்த்துக் கொள்ள முடியும். ம். புரியுதுங்களா? ம். அண்ட் அக்னாலேஜ் இன் ஆல் யுவர் வேஸ். 6வது வசனம் போடுங்க. 6th verse போடுங்க. ம், உன் வழிகளில் எல்லாம் அவரை ம், நினைத்துக்கொள், ம். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் வழிகள் எல்லாம் யாரை நினைத்துக் கொள்ளணுமா? அவருக்கு அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் என்ன பண்ணுவாராம், செவைப்படுத்துவார். அப்பனா நம்ம செய்யற எல்லா காரியத்திலும் யாரை நினைத்துக் கொள்ளணும்? கர்த்தரை நினைத்துக் கொள்ளணும். அக்னாலஜிம்னா ஆஸ்க் him and include him in everything that you do. ம். You understand? Yes. புரியுதுங்களா? நீங்க செய்யறது எல்லாத்துலயும் யாரை கேட்கணும்? கர்த்தர்ட்ட தான் கேட்கணும். கர்த்தர்ட்ட கேட்கணும். கர்த்தர்ட்ட கேட்டா உங்களுக்கு வழி காட்டுவார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆண்டவர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் பெங்களூருக்கு போறேன்றதை நான் இன்ஃபார்ம் பண்ணணுமா எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன் ஆண்டவர்ட்ட. ஏன்னா நான் போறது வந்து மினிஸ்ட்ரி ஒர்க்குக்காக அங்க போல. நான் ஒரு 2 days போறது வந்து வேற ஒர்க்குக்காக போனேன். அந்த ஒர்க்குக்காக போனேன். ஸோ டைமும் ரொம்ப கம்மி. ஸோ ஷுட் ஐ இன்ஃபார்ம் தட் ஐம் கோயிங் டு பெங்களூர்? ஏன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு யாராவது வந்து நான் பார்க்காம போனா அது தப்பாயிடும். கரெக்டா? ஸோ நான் உட்காந்து கேட்குறேன் ஆண்டோடே அப்படின்னா, கரெக்டாக நான் அந்த நீங்க உங்க ஃபோனில் பார்த்தா தெரியும், அந்த மெசேஜ் வந்து நைட் வந்திருக்கும். 11 மணிக்கு தான் மெசேஜ் அவங்களுக்கு வந்திருக்கும். வெனஸ்டே நைட்டு 11 மணிக்கு நான் போய் சேர்ந்த பிறகு நான் வந்து ஆண்டோட கேட்குறேன், ஆண்டவரே அனுப்பணுமா வேண்டாமான்னு சொல்லுங்க, நீங்க ஓகேன்னு சொன்னா அனுப்புறேன், இல்லைன்னா வேண்டாம் ஆண்டவரே. ஏன்னா நான் அனுப்பிட்டு யாராவது வந்த பிறகு நான் அவங்கள வந்து பார்க்க முடியலன்னு சொல்லக்கூடாது. கரெக்டா? அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு அவங்களை பார்க்கணும்னு சொன்ன பிறகு நான் என்ன பண்ண முடியாது அவங்கள, இல்ல என்னால முடியாதுன்னு சொல்றது இட் இஸ் நாட் குட். அதனால நீங்க சொல்லுங்க ஆண்டவர், ஆண்டவர் அனுப்பு. அதனால 11-11:30 மணிக்கு அனுப்பினேன் நான் அன்னைக்கு நைட்டு வெனஸ்டே. அனுப்பினோடனே ஆண்டவர் அனுப்பு, யார் உன்னை பார்க்கணும்னு நான் வச்சிருக்கிறேனோ அவங்கள நான் என்ன பண்ணுவேன், அனுப்புவேன் அப்படின்னாரு. ஹூ இஸ் வெயிட்டிங் டு மீட் யூ, ஐ வில் சென்ட் தோஸ் பீப்புள். யார் உன்னை மீட் பண்ணணும், யாருக்கு பிரேக் த்ரூ வேணும், யாருக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், யாருக்கு ஒரு விடுதலை உண்டாகணும், அவங்கள மட்டும் தான் நான் அனுப்ப போறேன், எல்லாரையும் நான் அனுப்ப போல. ஏன்னா அங்க நிறைய பேர் தெரியும். ஆனா இன்ட்ரெஸ்டிங்லி காட் only sent the people who were desperate for a breakthrough. அதனால யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்களோ எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சு. ஏன்? பிகாஸ் ஐ ட்ரஸ்டட் அண்ட் ஐ அக்னாலேஜ் காட் இன் ஆல் மை வேஸ். ஆமென். கர்த்தாவே நீர் சொல்லும் அதை நான் செய்யறேன். இதான் நீங்க சொல்லணும் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அதை நீங்க காட்டுங்கன்னா ஆண்டவர் தெளிவா காட்டுவார் உங்களுக்கு.
ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், இன்னைக்கு யார்கிட்ட மீட் பண்ணணும், யார்கிட்ட பேசணும், என் வேலையில நான் என்ன செய்யணும். இது நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு தெளிவா சொல்லுவார். உங்களுக்கு இதை செய் அப்படின்னு. நீங்க சொல்லலாம், பிரதர் எப்படி பிரதர் தெரியும் அப்படின்னு கேட்கலாம். சில பேர் அதை கேட்பாங்க, எப்படி பிரதர் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு. ஆண்டவர் எப்படினாலும் வெளிப்படுத்தலாம். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து சொன்னாரு, காலையில வந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தான் ஒரு நாள். பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வசனம் வந்திருக்கு. அந்த வசனத்துல என்னன்னா, அந்த வசனம் வந்து என்ன வருதுன்னா, இந்த மாதிரி வந்து ஏதோ யாரையும் இப்படிப்பட்ட நபரை வந்து உங்க வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு ஒரு ஒரு வசனம். அந்த 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 வசனம் எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு, மறந்துச்சு. அவங்க அவர் காமிச்சாரு என்கிட்ட. இப்படி ஒரு வசனம் எனக்கு வந்துச்சு பிரதர், காலையிலேயே நான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நபரை வந்து என் வீட்டுக்குள்ள, இப்படிப்பட்ட நபர், அது இந்த மாதிரினா இப்படிப்பட்ட நபர்களை உங்க வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு ஒரு வசனம். அவர் ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல படிச்சிருக்காரு. ஸோ அதுல வந்து கொஞ்சம் அந்த மாதிரி வந்திருக்கு டிரான்ஸ்லேஷன்ல. இவருக்கு புரியலையா. ஆனா ஆண்டவர் சொல்றாராம், இப்படிப்பட்ட நபர்களை உங்க வீட்டுல சேர்க்காதீங்க அப்படின்ட்டு. இவருக்கு ஒன்றும் புரியலையா. என்னடா இது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, யாரை சேர்க்கக்கூடாதுன்றார் ஆண்டவர், வீட்டுல யாருமே வரேன்னு சொல்லலையே, இவரையும் அப்படிலாம் ஆண்டவர் சொல்றாரு. காலையில படிக்கும்போது வந்திருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து மதியானத்துக்கு மேல அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கால் பண்றாராம். கால் பண்ணிட்டு, நான் உங்க வீட்டுக்கு வரணும், நான் சில காரியங்களை உங்களோட பேசணும் அப்படின்னு. டக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறாராம். உனக்கு நான் காலையிலேயே சொன்னேன் பாத்தியா, இப்படிப்பட்ட நபர்களை நீ என்ன பண்ணாத. ஆஹ் புரியுதுங்களா எப்படி ஆண்டவர் பேசுவாருன்ட்டு. அப்படின்னா டக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை அவருக்குள்ள பாப்பப் பண்றான். அதனாலதான் இருதயத்தை வசனத்திலான நிரப்பணும். என்ன பண்ணாத, சேர்க்காத. உனக்கு காலையிலேயே நான் என்ன பண்ணிட்டேன், வார்னிங் கொடுத்துட்டேன். ஸோ டோன்ட் இன்வைட் தட் மேன் இன்டு யுவர் ஹவுஸ் அப்படின்னா, இவன் உடனே என்ன பண்ணிட்டான், நோ சொல்லிட்டான். புரியுதுங்க உனக்கு சொல்றது, ஹவ் காட் இஸ் டாக்கிங் டு யூ. இப்படிதான் ஆண்டவர் பேசுவார் உங்ககிட்ட. அதனாலதான் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் சுய சித்தத்தின் மேல் சாயம். சோ சுய சித்தத்தின் மேல் சாயாதனா, வாங்க அந்த வசனத்தை திருப்பி வாங்க, 5வது வசனத்தை போடுங்க. 3:5 உன் நீதிமொழிகள். சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் என்ன பண்ணு, நம்பிக்கையார். புரியுங்களா. முழு இருதயம்னா 30%, 40%, 50% நம்புறது இல்ல. ஒரு 30% நம்பி பார்ப்போம், 40% நம்பி பார்ப்போம், இல்ல பாதி நம்புவோம். அது பேர் வந்து முழு இருதயத்தையும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறது கிடையாது. முழு இருதயத்தின் மேல 100% யூ ஆர் ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் டைரக்ஷன். சரி பாருங்க, இததான் வந்து எரேமியாலையும் எழுதியிருக்கு பாருங்க. வாங்க திருப்பி வாங்க எரேமியா 17க்கு. அந்த 7:8 வந்து நம்ம படிச்சோம்ல, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் எல்லாம் எழுதிட்டு, அந்த 9வது வசனத்துல எழுதியிருப்போம், இருதயத்தை பத்தி எழுதியிருக்கு. வாங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா தேனுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அடுத்தது 10வது. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன். இந்த வசனத்தை அப்படியே வைங்க ஸ்கிரீன்ல. அவர் என்ன பண்ணுவாரா, இருதயத்தை ஆராய்கிறவர். புரியுதா? He is a God who searches your heart. புரியுதுங்களா. உங்க இருதயத்துல என்ன இருக்குன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்றது நிறைய நேரம் நமக்கே தெரியாது. கரெக்டா இல்லையா? நிறைய நேரம் நம்மளே கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருக்கிறோம். நமக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கே தெரியல. சில பேர்ட்ட போய் கேளுங்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அவனுக்கு என்ன வேணும்னு சொல்ல தெரியாது. ஏன்னா அவனுக்கு என்ன, அவன் இருதயத்துல என்ன இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. சில பேர் பார்த்துருக்கீங்களா, கூட்டு நீங்க அவனை வெளியே ஹோட்டல் கூட்டு போங்க சாப்பிட்றதுக்கு, ஆர்டர் பண்ணா நீ ஆர்டர் பண்ணணும் அவனை பார்த்து. உங்களை பார்த்து நீங்களே பண்ணுங்க பிரதர். எப்பா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுப்பா. இல்ல பிரதர் நீங்க என்ன சாப்பிட்றீங்களா, பாத்தீங்களா. ஏன்னா அவருக்கே தெரியல அவருக்கு என்ன பிடிக்கும்ட்டு. அவருக்கு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நீங்களே சொல்லுங்க பிரதர், நீங்க என்ன சொன்னாலும் நான் சாப்பிட்றோம் பிரதர். அப்படிலாம் இருக்காதீங்க. யாராவது உங்களை கூட்டு போய் ஆர்டர் பண்ணு சொன்னா உடனே கப்பன்னு ஆர்டர் பண்ணிருங்க. சரிங்களா. சோ உங்க இருதயத்துல என்ன இருக்குன்னு யாருக்கு நல்லா தெரியுமா, கர்த்தர் தெரியுமா. எரேமியா எப்படி எழுதுறாரு பாருங்க. The Lord searches the heart. இருதயத்துல இருக்கிறத ஆராய்கிறது அவர். ஆமென். சோ இருதயமானது எப்படின்னு போட்டிருக்குன்னா, இட் இஸ் இங்கிலீஷ் ரொம்ப அழகா வருது. ஹார்ட் இஸ் டிசீட்ஃபுல் அப்படின்னு வருது, அண்ட் டெஸ்பரேட்லி விக்கெட் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. 9வது வசனம். திருக்குள்ளது கிறுக்குள்ளதுன்னு வருதா, என்னது கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு வருதா, ஏதோ ஒன்று வருது இல்ல. இருதயமானது கிறுக்கும் உள்ளது. நம்ம சில நேரம் கிறுக்கு மாதிரி தான் பண்ணுது இல்ல இருதயம். பட் the Lord knows your heart. சொல்லுங்க, என் இருதயம் சில நேரம் கிறுக்கு மாதிரி பண்ணாலும் கர்த்தருக்கு என் இருதயம்
ஒரு பழைய பாட்டு இருக்கு ஒண்ணு, தமிழ் பாட்டு கேட்டிருக்கீங்களா? என் இதயம் யாருக்கு தெரியும். அது முந்தி கேட்டிருக்கேன், நான் ஏதோ ஒரு கிறிஸ்டியன் சேனல்ல கேட்டிருக்கேன். நான் யோசிப்பேன், பரவாயில்லப்பா, அந்த மனுஷன் கரெக்டா தான் பாட்டு பாடியிருக்காரு. என் இதயம் யாருக்கு தெரியும், என் இது யாருக்கு புரியும் ஜெபா அப்படின்னு. விக்டர். யா. என்ன சிஸ்டர்? அவங்க ஜெபா விக்டர் அவங்க. அப்படியா? ஓகே. அதெல்லாம் தெரியல எனக்கு. இந்த பாட்டு மட்டும் ஞாபகம் இருக்கு. சிஸ்டர் So, என்ன? so, நல்லா கவனிங்க. உங்க இருதயம் கிறுக்கு மாதிரி இருந்தாலும், உங்க இருதயம் வந்து அப்படி இப்படி இருந்தாலும், கர்த்தர் பயப்படாதீங்க. கர்த்தருக்கு உங்க இருதய பத்தி நல்லா தெரியும். சோ உங்ககிட்ட எப்படி பேசணுமோ அப்படி கர்த்தர் கரெக்டா பேசுவார். ம். நிறைய பேருக்கு புரியுது. ஆமென், ஹalleluya. ஆமென். I mean, உங்களுக்கு புரியுற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசுவார். உங்க ஹalleluya. லெவலுக்கு இறங்கி வந்து கர்த்தர் உங்களோட பேசுவார். Thank you, Lord. ஆமென், ஆமென். நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் பேசுறது கேட்கவே கேட்காது பிரதர், அது ரொம்ப கஷ்டம் பிரதர், அதுக்கு ரொம்ப ஹைலி ஸ்பிரிச்சுவலா இருக்கணும், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில இருக்கணும், தீர்க்கதரிசியா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்போஸ்தலரா இருக்கணும், அதெல்லாம் தேவையில்ல. பிள்ளையா இருந்தா போதும். ஹலோ, அப்பாவோட சத்தத்தை கேட்கறதுக்கு நீங்க பிள்ளையா இருந்தா போதும். நீங்க எல்லாருமே அவரோட பிள்ளைகள் தான். ஆமென், ஆமென். ஆமென். அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார், நீங்க அவர் பிள்ளையா இருக்கிறீங்க. அதனால உங்க லெவலுக்கு இறங்கி வந்து அவர் உங்களோட பேசுவார். ஹalleluya. ஆண்டவர் பேசுவார்ன்றது மாறாத சத்தியம். The Lord speaks and this is an absolute truth. It never changes. யாரோட பேசுவார்? எல்லாரோடையும் பேசுவார். என்னோட பேசுவாரா? கண்டிப்பா உங்களோட பேசுவார். காயினோட பேசினார். எப்பங்க காயினோட பேசினாரு? After பைபிள் the படிச்சிருக்கீங்களா? எப்ப பேசினாரு? கொலை பண்ணதுக்கு அப்புறம். கொலை கொலை பண்ண பிறகு பேசுறாரு. புரியுதுங்களா? கொலை பண்ண பிறகு தான் போய் பேசுறாரு. என்னங்க, ஆதாம் ஏவாள்கிட்ட எப்ப பேசினாருன்னு போட்டிருக்கு பைபிள்ல. அதுக்கு முன்னாடி பேசினாரு. ஆனா எப்ப பேசினாருன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. After the ஆஃப்டர் ஈட்டிங் த forbidden fruit, புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை சாப்பிட்ட உடனே பேசுறாரு போயிட்டு. கரெக்டா இல்லையாங்க? உங்க பிள்ளைங்க தப்பு பண்ண பிறகு பேசுவீங்களா மாட்டீங்களா நீங்க போயிட்டு? என்னங்க, ஹலோ, பேசுவீங்களா மாட்டீங்க? yes. கண்டிப்பா பேசுவீங்களா? போய் பேசுவீங்க, என்ன ஆச்சு, எதனால இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுக்குறீங்களா இல்லையாங்க? இல்ல அப்படியே விட்டுருவீங்களா? நீனே பாத்துக்கோன்ட்டு பேசுவீங்களா? உட்காந்து பேசுவீங்களா? அப்போ நீங்களே உங்க பிள்ளைகள் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணும் பொழுது, கொஞ்சம் அப்படியே வழி விலகி போகும் பொழுது, கொஞ்சம் அப்படியே ஆஃப் ட்ராக் ஆகும் பொழுது போய் பேசும் பொழுது கர்த்தர் உங்களோட பேச மாட்டாரா? சொல்லுங்க. அதனாலதான் பைபிள்ல எவன்லாம் வழி விலகி போறானோ அவனோடலாம் வந்து கர்த்தர் பேசுறாரு. கிதியோனு பயந்து போய் உள்ள உட்காந்துருக்கான். ஆலைக்குள்ள போர் அடிச்சிட்டு இருக்கான். அப்ப என்னது, வைன் பிரஸ்குள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? போர் அடிக்கிறதுன்னு என்னது, அந்த கோதுமையை வந்து தெளிச்சுக்கிட்டு இருக்கான். வைன் பிரஸ்குள்ள உட்காந்து பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கான். எவனும் பார்க்க கூடாது, மீதியானவர்கள் கண்ணுல இருந்து நான் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல கர்த்தர் வந்து தூதன் அனுப்புறாரு. அனுப்பி என்னன்னு பேசுறாரு? பராக்கிரமசாலி என்றார், மைட்டி மேன் ஆஃப் வேலர்ன்றாரு. மைட்டி மேன் ஆஃப் வேலர்னு கிடியன் யாரு? நானா நானா அப்படின்னு திரும்பி பார்த்துருவாங்க. யாரு மேல யார சொல்றாரு இவரு? ஆண்டவரே, தப்பா இப்ப அமிச்சிட்டீங்களா? ஏஞ்சல பக்கத்து வீட்டுக்கு போற ஏஞ்சல் இங்க அமிச்சிட்டீங்களா? ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், ஆலையில போரடிக்கிறான். அப்படின்னா வைன் பிரஸ்குள்ள உட்காந்து வீட்டை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா? ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கான். வைன் பிரஸ்ல உட்காந்து வீட்டை ஷிஃப்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன் வைன் பிரஸ்ல உட்காந்து பண்றான்? ஏன்னா மீதியானவர்கள் வந்து தூக்கிட்டு போயிடுவானுங்க. அதனால வைன் பிரஸ்குள்ளனா வரமாட்டானுங்க. கோதுமையை உட்காந்து அங்க அங்க படைச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அங்க வந்து பேசுறாரு ஆண்டவர் அவனை கண்டுபிடிச்சு. எப்பா நீ தான்ப்பா இஸ்ரேலுக்கு ரட்சிப்பை கொண்டு வரணும்னு அவன் ஷாக் ஆயிட்டான். என்னங்க, புரியுதுங்களா இல்லையா? எப்பெல்லாம் நம்ம வந்து அன்லவுடா ஃபீல் பண்றோமோ, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். எப்பெல்லாம் நீங்க அன்லவுடுன்னா என்னது? என்னெல்லாம் கர்த்தர் நேசிப்பாரா? என்னெல்லாம் கர்த்தர் வந்து உயர்த்துவாரா? நான்லாம் உருப்படுவானா அப்படின்னு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உங்ககிட்ட கர்த்தர் பேசுவாரு. கர்த்தர் உங்ககிட்ட பேச ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். ஹalleluya. இது Hallelujah. புரிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கை வேற மாதிரி ஆகும். whenever you feel unloved, whenever you feel rejected, whenever you feel that you are away from God, நான் தேவனை விட்டு விலகி இருக்கிறேன், தேவனை விட்டு தூரமா இருக்கிறேன் நீங்க நினைக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை விட்டு தூரமா போல, நீங்க நினைக்கிறீங்க, உங்க மனசாட்சி சொல்லுது இல்ல, இந்த மனசாட்சி தான் அதான் அதான் இறைமை எழுதுறாருல, இது இருதயமானது திருக்கும் குறுக்கும் கருக்கும் குறுக்கும் பாத்தீங்களா, கிறுக்கு பிடிச்சிருக்குன்றாரு பாத்தீங்களா. அந்த கிறுக்கு பிடிச்ச இருதயம் எப்பயாவது இப்படி பேசும் தெரியுமா? கர்த்தரை விட்டு நீ விலகி போயிட்ட, கர்த்தர் உன்னை விட்டு போயிட்டாரு, அவர் அங்க போயிட்டாரு, நீ இங்க போயிட்ட அப்படின்னு அது போய் சொல்லும் பொழுது அப்போதான் கர்த்தர் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்கான்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது?
என் வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிட்டேனாலும். எப்போல்லாம் ரொம்ப விலகி இருக்கேன்னு நினைப்போனா அப்பதான் கர்த்தர் பயங்கரமா பேசுறான்ட்டு. ஃபர்ஸ்ட் புரியாது. என்ன ஆண்டவரே இப்படி? அப்பதான் கண்டுபிடிச்சேன். ஒரு தகப்பன் வந்து எப்போ வந்து தன் பையன் பின்னாடி வருவாராம். பையன் தொலைஞ்சு போயிட்டான்ற போதுதான் பின்னாடியே வருவாரு. என்னங்க கரெக்டா இல்லையா? எங்க வீட்டுல இருக்கும்போது உங்க அப்பா உன்னை தேடிட்டே இருப்பாரா? இருக்கானா 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 தேடிட்டே இருப்பாரா? என்னங்க, நீங்க வெளியே போயிட்டு வர லேட் ஆகும் பொழுதுதான் போன் அடிப்பாரு உங்க அப்பா. என்ன தம்பி எப்ப வர? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா சீக்கிரமா போன் அடிச்சுட்டே இருப்பாரு. கரெக்டா இல்லையா? உங்க புள்ள வந்து வெளியே போன போன் அடிப்பீங்கல்ல, எப்ப வர எப்ப வர எப்ப வரேன்ட்டு. வீட்டுல இருக்கும்போது தேடிக்கிட்டே இருப்பீங்களா? இருக்காரா? இப்ப நான் இந்த ரூம்ல உட்காந்து மெசேஜ் பேசிட்டு இருக்கேன், வைஃப் வந்து எட்டி பார்த்துட்டே இருப்பாள, இருக்காரா போயிட்டாரா, மெசேஜ் தான் பேசுறாரு இல்ல வேற எங்கேயா போயிட்டாரா, ரூம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாள. 2 மணி நேரம் ஆச்சு அந்த மனுஷன் ரூம்குள்ள போய் மீட்டிங் முடிக்காம மீட்டிங்ல இருக்காரா இல்ல கிளம்பி ஓடிட்டாரா பின்னாடி கதவுலையா? என்னங்க வந்து பார்த்துட்டே இருப்பாள் என் ஒய்ஃப். 2 மணி நேரம் ஆச்சு மனுஷனை வெளியே காணுமே ரூம் விட்டு. கிடையாது. இதே வெளியே போயிட்டா என் ஒய்ஃப் என்ன பண்ணுவா? போன் அடிப்பான். என்னப்பா எத்தனை மணிக்குப்பா வருவீங்க? டைம் 10 மணி ஆயிடுச்சப்பா, மீட்டிங் முடிஞ்சாப்பா. என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட்? whenever you think you are away from God, that is the time God talks a lot to you. எதுக்கு? நான் உன்னோட இருக்கிறேன்றத புரிய வைக்கிறதுக்காக அவர் உங்களோட வந்து பேசுவார். இதுதான் சுவிசேஷம். எப்ப மனுஷன் வந்து was totally away from God. See, இந்த மலாக்கி புஸ்தகம் இருக்கு பாத்தீங்களா? மலாக்கி புஸ்தகம் எங்கன்னு கேட்காதீங்க, பைபிள்ல தான் இருக்கு. பல பேருக்கு மலாக்கி எல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. மலாக்கி வந்து ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல கடைசி புஸ்தகம், மேத்யூக்கும் முன்னாடி புஸ்தகம். சரிங்களா? இந்த மலாக்கி புஸ்தகத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு? என்ன இருக்குங்க? வெள்ளை பேஜ் இருக்குன்னு சொல்லாதீங்க. மலாக்கி புஸ்தகத்துக்கு அப்புறம் 400 வருஷம் வந்து எந்த தீர்க்கதரிசி வழியாவும் கர்த்தர் பேசவே இல்லையா அப்படின்னு பைபிள் எழுதப்படவில்லை. அதாவது எந்த தீர்க்கதரிசியும் பேசல. கர்த்தருடைய வார்த்தை வந்து அவங்களுக்கு என்ன பண்ணல, பிரதியுத்தரம் ஆகல. ஏன்னா மக்களோட இருதயம் வந்து கடினமாயிருச்சு. People's heart were hardened so much that they were not able to receive from God. எத்தனை பேருக்கு புரியுது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு டார்க் ஏஜஸ் மாதிரி வந்துருச்சா 400 வருஷம் மத்தேயு வர வரைக்கும். ஒரு இருக்கிறதுலே மோசமான நிலைமைக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் போயிட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆவிக்குரிய இருள், ஆவிக்குரிய குருட்டாட்டம், அதுக்குள்ள போயிட்டான். 400 வருஷம் போயிட்டான். அப்ப யாருங்க வந்தா? மத்தேயில இயேசுவே வராரு உள்ள. இதுதான் சுவிசேஷம். எப்பெல்லாம் நீங்க ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ்குள்ள போறீங்களோ அப்போ சுவிசேஷத்தின் ஒளி உங்க வாழ்க்கையில பிரகாசமா வீச ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? என் வாழ்க்கையில பாத்துருக்கேன், ரொம்ப மோசமா இருப்பாங்க சில பேர். இவங்க எல்லாம் ரட்சிக்கவே பட முடியாது அப்படின்னு நினைச்சவங்க தான் ரட்சிக்கப்பட்டுருவாங்க கடைசியில. ஏன்னா பீக்குக்கு போயிருவாங்க. இதுக்கு மேல போக முடியாதுன்ற பீக்குக்கு போயிருவான், அவங்க தான் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? என்னங்க புரியுதுங்களா இல்லையா? நம்ம நினைப்போம் இவர் ரட்சிக்கப்பட்டுருவாருங்க, பரவாயில்லைங்க, ஏன்னா சண்டே எல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் வந்துடுறாரு, அவருக்கு தெரியல. ஆனா இந்த பைபிளை போட்டு எரிக்கிறவன், பைபிளுக்கு ஏத்து நிக்கிறவன், இயேசுனா வந்து வெறுக்கிறவன், இப்படிப்பட்டவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுறாங்க. ஏன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ்குள்ள போன உடனே அதுக்கு மேல வந்து அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது, அவன் வாழ்க்கையே வந்து இருளாயிரும். அப்போ சுவிசேஷத்தோட ஒளி வந்தாதான் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அதனாலதான் 400 வருஷம் ஒண்ணுமே நடக்கல. மலாக்கிக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை, கம்ப்ளீட் சைலன்ஸ். ஃபுல்லா வந்து இஸ்ரேல் ஜனங்களே வந்து எப்படி ஒரு டார்க் ஏஜஸ்ல இருக்கிறானுங்க. அந்த டைம்ல தான் ரோமன்ஸ் வந்து அவங்களுக்கு கான்கர்லாம் பண்றாங்க. ரோமன்ஸ் கான்கர் பண்ணி அவங்களை அடிமையெல்லாம் ஆக்கிட்டாங்க. அந்த நேரத்துல இருள்ல என்ன உண்டாகுது? வெளிச்சம் உண்டாகுது. அதுதான் வந்து லூக்கா சுவிசேஷத்துல எழுதியிருக்கு, இருள்ல இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? People in darkness have seen a great light. இதுதான் லூக் எழுதிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, அவர் மேல உங்க நம்பிக்கை வைங்க. எவ்வளவு பெரிய இருளா இருந்தாலும் அது என்ன ஆகும்? வெளிச்சமாக மாறும். நோ மேட்டர் ஹவு கிரேட் த டார்க்னஸ் இஸ், அது நிச்சயமாக என்ன ஆகுங்க வாழ்க்கையில? வெளிச்சமாகும். ஏன்னா கிறிஸ்து இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. Where there is Christ, darkness cannot exist in that place. I want to tell you, Christ is in your life. கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருக்கிறதுனால இருள் இருக்கவே முடியாது. இருள் இருக்கிறது போல இருக்கலாம், இருள் சூழ்ந்திருக்கிறது போல இருக்கலாம்.
ஆனால் அது அங்க நிலைத்து நிற்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து என்ற மெய்யான ஒளி, த லைட் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகத்தின் வெளிச்சமே உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த இருள் எல்லாம் நிச்சயமாக அகன்றுதான் போகும். அது வியாதியா இருக்கலாம், அது பலவீனமா இருக்கலாம், அது பொருளாதார மந்த நிலையா இருக்கலாம், இல்ல சாபமா இருக்கலாம். அது எல்லாமே விலகிதான் போகணும். ஏன்னா கிறிஸ்து என்ற வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, the light of the world, உலகத்தின் வெளிச்சம், and that light is inside your world. அந்த உலகத்தின் வெளிச்சம் உங்களுடைய உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தார். ஹalleluya, ஆமென். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். இது எது முடியல இன்னும். we're going to continue again in the next Tuesday. we're going to pray now. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya. எல்லாம் கண்களை மூடி ஹalleluya. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ரீபா ஹலமா ஷகபா, எல்லாம் அந்நிய பாஷையில ரீபா ஹலபா ஷீபா லோதி ஹரபோ ரேகேபே லிதி ஹரபா லகதரபா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் வர இடத்துல இருள் இருக்க முடியாது. Hallelujah. The Bible says, hallelujah, and the darkness could not comprehend the light. வெளிச்சம் ஹalleluya இருளை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு hallelujah வெளிச்சம் பிரகாசமா இருந்தது. Hallelujah. The darkness could not comprehend the light of God. Hallelujah. Riba halaba shikabada. Hallelujah. Jesus, you came as a light into our life. Hallelujah. இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையில ஒளியாக வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Rabba halaba dikaraba ladarabo shukolaba dikaraba ladaraba. Hallelujah. God says, I love you. Hallelujah. நான் உங்களை நேசிக்கிறேன். Hallelujah. 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 Riba halalaba. Hallelujah. Rabba halaba. Hallelujah. யோவான் சொல்றார். Hallelujah. Hallelujah. He loved us. Hallelujah. First. அவர்தான் நம்மளை முந்தி நேசித்தார். Hallelujah. He loved us first. Before we can love him, he loved us first. Hallelujah. Thank you, Lord. நன்றி. I want to tell you, hallelujah, you are 100% loved by God. Hallelujah. 100% ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். Hallelujah. He absolutely loves you. Hallelujah. Hallelujah. He completely loves you. Hallelujah. உங்க முழுமையாக Hallelujah. நிச்சயமாக தேவன் உங்களை நேசிக்கிறார். Hallelujah. You might not be loved by others. Hallelujah. மற்றவர்கள் உங்களை நேசிக்காமல் கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் நிச்சயமாக உங்களை நேசிக்கிறேன். Hallelujah. Rabba halaba shikabo dikaraba lidhi harabo riba halaba lidhi haraba. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கும். Hallelujah. ஒரு மேன்மையின் ஆண்டாக இருக்கும். Hallelujah. This year they are going to see the blessedness of the Lord. Hallelujah. 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 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன், கர்த்தர் மேல் தம்முடைய இருதயத்தை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் Hallelujah வறட்சி காலத்திலும் செழிப்பான், உஷ்ணம் வருவதையும் காணாதிருப்பான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த உலகத்துல மந்த நிலை வந்தாலும், இந்த உலகத்துல Hallelujah தாழ்வு நிலை வந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உயர்ந்திருப்பார்கள். Hallelujah. அவர்கள் உஷ்ணத்தை காணாமல் இருப்பார்கள். Hallelujah. எரேமியா தீர்க்கதரிசி சொல்வது போல Hallelujah. Lord, I prophesy over everybody that they shall not see the heat of this world. இந்த உலகத்தின் உஷ்ணத்தை காணாதபடி Hallelujah. உலகத்தின் மந்த நிலை அவர்களை தொடாதபடி Hallelujah. They will not see the downfall of this world. Hallelujah. But they are part of the kingdom of God. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்துல பங்குள்ளவர்களாக இருக்கிறதுனால Hallelujah. Hallelujah. வறட்சியை காண மாட்டார்கள், தாழ்ச்சியை காண மாட்டார்கள். Hallelujah. They shall not see famine. Though there is famine and lack and scarcity in this world, I prophesy over you that you shall not see that. Hallelujah. But you shall see abundant resources from God. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து Hallelujah அபரிவிதமான Hallelujah. Hallelujah காரியங்களை Hallelujah resources Hallelujah அவரே உங்களுக்கு ஆதாரமா இருப்பார். Hallelujah abundant resources உங்களுக்கு வரும் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து. Hallelujah. Thank you, Lord. நன்றி. வியாதிகள் மாறும், வியாதி படுக்கை மாறி போகும். இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுகிறேன். Every sick bed be turned into healing in the name of Jesus. Hallelujah. வியாதி படுக்கைகள் மாறி போகட்டும். Hallelujah. Depression, Hallelujah, and grief and sorrow and anxiety be changed in the name of Jesus. Hallelujah. Let the joy of the Lord become your strength. Hallelujah. கர்த்தருடைய பலனே, கர்த்தருடைய சந்தோஷமே உங்களுக்கு பலனாக மாறட்டும். Hallelujah. Let the joy of the Lord become your strength. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Rabba halama shikabo dikaraba helebe shiriba ladaraba. Thank you, Lord. நன்றி. கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். Hallelujah. This year is a year of joy in your life. உங்க வாழ்க்கையில தேவனுடைய சந்தோஷமும் தேவனுடைய சமாதானமும் பெருகுகிற ஒரு ஆண்டாக இருக்கும் இது. Hallelujah. This year I prophesy over you that you will always live in the joy of the Lord.
Hallelujah. Let the joy of the Lord be a fountain in your heart. Hallelujah. தேவனுடைய சந்தோஷம் ஒரு ஊற்றை போல உங்க இருதயத்திலிருந்து புறப்படட்டும். Hallelujah. என்னை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள இருந்து ஜீவ நதிகள் புறப்படும் என்று இயேசு சொன்னார். Hallelujah. I pray and prophesy that rivers of living water will proceed out of you. Hallelujah. Rabahalama shikalabadaraba. Hallelujah. That your joy will not be any person, that your joy will not be on the situation, but your joy will be on the Lord Jesus Christ. Hallelujah. உங்களுடைய சந்தோஷம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கும். அது சூழ்நிலை மேலையும் எந்த மனுஷன் மேலையும் இருக்காது. Hallelujah. I prophesy over you a year of joy in your life. இந்த ஆண்டுல ஒரு சந்தோஷமான ஆண்டாக இருக்கும், ஒரு மனமகிழ்ச்சியான ஆண்டா இருக்கும். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷம், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிழ்ச்சி. Hallelujah. 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 The peace that surpasseth all understanding. Hallelujah. Thank you, Lord. Ribahalama shakaba dikarabo rebeheleme shiribala dikarabo lidiharaba ladarabo ரபஹலபா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த ஆண்டுல ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சத்தத்தை அதிகமாக கேட்கட்டும்பா. Hallelujah. I pray that their hearts and their ears be opened. Hallelujah. To receive the voice of God. Hallelujah. Hallelujah. உங்க காதுகள் திறக்கப்படட்டும். Hallelujah. Hallelujah. உங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். Hallelujah. மந்தமான ஒரு உங்களுடைய இருதயம் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. தேவனுடைய சத்தத்தை அதிகமாக கேட்கட்டும். Hallelujah. Let the voice of God be heard. Hallelujah. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. Hallelujah. Thank you, Lord. Rabahalama shikabo dikaraba rebeheleme shikabo dikaraba ladaraba. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. Hallelujah. குப்பையில இருக்கிறவனையும், Hallelujah, புழுதியில இருக்கிறவனையும், Hallelujah, உயர்த்தி சிங்காசனத்துல ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்கிற தேவன் நீர். Hallelujah. இந்த ஆண்டவரே மேன்மையான ஆண்டாக இருப்பதற்காக நன்றி. Thank you, Lord. In Jesus' mighty name we pray. Hallelujah. Hallelujah. Amen. 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 Meanwhile, if you want to give an offering to the Lord, கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க விரும்பினால் இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். எல்லாம் ரெடியா இருங்க. கர்த்தரோட பந்தியில் நம்ம பங்கேற்போம். Hallelujah. Rabahalama shikabadikarabo lodiharaba. Hallelujah. 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 கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர், if you want to give an offering to the Lord, நீங்க இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். என் தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சந்திப்பார். ஆமென். And my God will meet all your needs according to his riches, according to his glory in Christ Jesus. ஆமென். ஸோ ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கேன் பண்ணலாம். என்னோட ஜிபே ஸ்கேன் ஆகி நீங்க கொடுக்கலாம். ஜிபே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான், 9884160264. அக்கௌண்ட்ல கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க என் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இங்க இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், சாந்தோம் பிரான்ச், சென்னை சாந்தோம் பிரான்ச். நேம் கிரண் பால் ஜேஜே, 0212015842236. ஐஎஃப்எஸ்சி கோட் ஐசிஐசி 0000212. ஆமென். வேற கண்ட்ரில இருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியல, நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. I will let you know. If you are giving from another country, if you are not able to, if you do not know how to give, you can contact me. I will let you know. Amen. God bless you.